நம்மளோட எதிர்வினை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தியே நம்ம பெருசா யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஃபோக்கஸ் கரெக்டா இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால நம்மளுக்குள்ள சின்ன ஒரு சேஞ்ச் தான் நான் பண்ண சொல்றேன். அது சம்பந்தமா ஒரு ஸ்டோரியும் இந்த வீடியோ இருக்க போது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்தவங்க சொல்றத நம்ம கேட்போம். அடுத்தவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்ல அதை பெரிய விஷயமா எடுத்து நம்ம யோசிச்சுக்கிட்டு போறனால நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம்ம கோலையும் நம்ம லைஃப்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்ய மாட்டோம். உனக்கு இது வராது அது வராது, நீ ஏன் இந்த காலேஜ் போன, நீ ஏன் இந்த இன்ஜினியரிங் படிச்ச, நீ ஏன் டாக்டருக்கு போன, நீ ஏன் இந்த வேலைக்கு போன, நீ ஏன் ஃபாரின் போன, இப்படி ஏன் சொந்த வீடு கட்டுற, ஏன் கார் வாங்கின, பைக் வாங்கின, ஏன் இப்படி இருக்கிற, இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும்போது நீங்க அதை பயந்து ஓடி போறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. தான் சொந்த வீடு உழைச்சு வாங்கினது கூட வெளியில சொல்லக்கூடாதுன்ற நிலைமையில பல பேர் இருக்கிறாங்க. காரணம் அவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ, நம்மளை இப்படி பண்ணிருவாங்களோ, அப்படி இப்படின்னு யோசிக்கிறனால. அதுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்றேன். நான் கேள்விப்பட்டதுதான், ஒரு வீடியோல நான் பார்த்ததுதான். ஒரு காடுல துறவி இருக்கிறாங்க. அந்த மடத்துல நிறைய துறவிகளும் குருமார்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிஷ்யன் வேகமா ஓடி போய் தான் குருவா பாக்குறாரு. அந்த சிஷ்யன் பேர் வச்சுக்கலாம், மோகன் வச்சுக்கலாம். அந்த மோகன் போய் பாக்குறாரு, பதட்டத்தோட இருக்கிறாரு. குருட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா சொல்லாம இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறாரு. குரு இத பார்த்துட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கிட்ட போயிட்டு ஏதாவது சொல்லணுமா, என்ன ஏதாவது உனக்கு பிரச்சனையான்னு கேட்கிறாரு. எப்படி தயங்கி தயங்கி சொல்றாரு, குருவே நான் இங்க இல்ல, நான் இனிமேல் நான் இங்க இருக்க விரும்பல, வேற ஏதாவது நல்ல மடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே குரு கேட்கிறாரு, என்னாச்சு மோகா, உனக்கு என்ன பிரச்சனை, இங்க ஏதாவது உனக்கு சொன்னாங்களா, தப்பா சொன்னாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த சிஷியன் சொல்றாப்புல, குருவே இங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, எதிர்மனை எண்ணங்களோட நடந்துக்கிறாங்க, எதிர்மனை வார்த்தையை விட்டே பேசுறாங்க, இப்படி எதா போனாலும் எதிர்மனை எண்ணங்களா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி பேசுறாங்கன்றது அந்த குருட்ட சிஷ்யன் சொல்றாப்புல. ஏன் நேத்து கூட உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுனாங்க, அதனால எனக்கு இங்க இருந்தேன்னா இவங்கள மாதிரி நான் ஆயிடுவேன், ஒரு துறவிக்கு இது இருக்க கூடாது, அதனால நான் வேற நல்ல மடத்துல போய் நல்லா படிச்சு நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிஷ்யன் சொல்றாரு. குரு அவர் சொல்றதை, சிஷ்யன் சொல்றதை நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிறாப்பு. சரி, நீ நல்ல மடத்துக்கு போ, அதுக்கு நான் வழி கொடுக்குறேன், போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்க. நிச்சயமா குரு, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு அந்த சிஷ்யன் சொல்றாப்புல. அப்போ ஒண்ணு பண்ணு, நம்ம மடத்தை சுத்தி இருக்கு பெரிய இடம், நீ என்ன பண்றனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ, அதுல தண்ணியை ஊத்திக்கோ, ஒரு கரண்டியோ ஸ்பூனோ எடுத்துக்கோ, தண்ணி ஊத்திக்கோ, ஆனா அந்த தண்ணி ஒரு டிராப் கூட உழுகாம நீ என்கிட்ட காமிக்கணும், சிந்தாம நீ இந்த மடத்தை சுத்திட்டு திருப்பி வரணும் அப்படின்றாப்புல. நான் கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றாப்புல. அப்படியே எடுத்துட்டு இன்னைக்கு நான் போயிருவேன், சந்தோஷமா வேற மடத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே போய் கொஞ்ச நேரம் சுத்தி ஒரு ஒரு மணி நேரம் சுத்திட்டு கரெக்டா அந்த இடத்துல வராரு. காமிக்கிறாப்புல, குருவே நான் செஞ்சுட்டேன், நான் முடிச்சுட்டேன், இப்ப என்னை போறதுக்கு அனுமதிப்பீங்களா வேற நல்ல மடத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அப்படின்றாரு. சரி, இப்ப நீ போனீங்க, சுத்தி போகும்போது எதிர்மனை எண்ணங்கள்ல பேசக்கூடிய மனிதர்களை நீ பாத்தியா, யாராவது துறவிகளை பாத்தியா, இல்ல உன்னை கேலி பண்றவங்க யாரையாவது பாத்தியா, தப்பு தப்பா ஏதாவது பேசுனதை கேட்டியா, சுத்தி வர இந்த வானம் நல்லா இருந்துச்சு, அப்படியே மழை பெய்யற சூழ்நிலை இருந்துச்சு, அந்த மான்கள் ஓடுச்சு, பூக்கள் மலர்ந்திருந்தது, இதெல்லாம் பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் உனக்கு உன்னைய என்னை தப்பா பேசுனவங்க சில பேர்லாம் நீ பார்த்திருப்ப, அவங்கலாம் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டப்ப, இல்ல குருவே, எனக்கு இது முடிக்கணும்னு தான் தோணுச்சு, இந்த தண்ணியை நான் முடிச்சுட்டு நான் வேற மடத்துக்கு போகணும் தான் என்ன இருந்துச்சு தவிர வேற நீங்க சொன்னக்கூடிய எந்த விஷயம் எனக்குள்ள கண்ணில் படல, எனக்கு அதுக்கு அவகாசமும் இல்லை, அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லை அப்படின்றார். பாத்தியா, உன் கோல் என்ன, உன் குறிக்கோள் என்ன, நீ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி யோசிச்சு இந்த ஒரு இதை எடுத்த, அப்ப இதுல நீ போகணுன்றது மாத்திரம் தான் உன் குறிக்கோளா இருந்துச்சு தவிர சுத்தீர என்ன நடக்குதுன்றது கூட நீ துளி கூட யோசிக்கல. அப்போ உன் பாதை எதுவா இருந்துச்சுன்னா, உன் கோல் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ நடந்து போயிடலான்னு அந்த குரு சொல்றாரு. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். நீங்க வாழ்க்கையில படிச்சு முடிச்சிருந்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, ஏன்னா ஏன் உங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயும் சரி, நீங்க படிச்சு முடிச்சிருந்த இடத்துலயும் சரி, அவங்களாம் வேலைக்கு போயிருக்கலாம், உங்களால போயிருக்க முடியாது. இன்னுமா நீ வேலை பார்க்கலன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், இன்னுமா நீ இந்த இதுல அரியர் முடிச்சுட்டு இருக்கிறன்னு கேட்கலாம், இன்னும் நீ ப்ரமோஷன் ஆகலையான்னு கேட்கலாம், இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா, இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா, இப்படி கேள்விகள் அது எதிர்மறையா கேட்கலாம்.
உங்க மேல நல்ல அபிப்பிராயத்திலையும் கேட்கலாம். அவங்க வேற எந்த இதுல கேட்கலாம். ஆனா எதிர்மறையா நெகட்டிவா சில பேர் வார்த்தைகள கேட்கறதுனால, அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்கள விட்டு ஓத முடியாது. அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்க செய்யும். ஆனா அவங்கள நான் டோட்டலா அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. அப்படி இருக்கிற எண்ணத்த கடுகளவு யோசிங்கன்றேன். அது எப்படி அந்த குருட்ட சொன்னாரோ, அந்த கரண்டிய மாத்திரம் தான் பார்த்தாரு. தான் குறிக்கோள மாத்திரம் யோசிச்சாரு. அத முடிச்சாரு. அது மாதிரி சுத்தியும் நெறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாரும் கெட்டவங்கலாம் இல்ல. அவங்கவங்க சில தாட்ஸ சொல்லுவாங்க. நல்ல சொல்லணுன்ற வார்த்தையில தப்பான வார்த்தைகள் சொல்லும்போது, நம்ம அத தூக்கி வச்சுட்டு பெருசா இருக்கறனால, நம்ம செயலையும், நம்ம ஃபோக்கஸையும், நம்ம போக வேண்டிய பாதையும் மறந்து, நம்ம அங்க உட்கார்ந்துர்றோம்னு சொல்ல வர்றாங்க. அப்போ உங்க ஃபோக்கஸ் கரெக்ட்டா இருந்தா, அவங்க எது சொன்னாலும் நீங்க ஜெயிக்க முடியும். எப்படின்னா, உங்க அம்மா, அப்பா கூட சொல்லலாம். "உன்னால முடியாது. நீ படிக்கல. அது பண்ணல, இது பண்ணல." நீங்க அவங்ககிட்ட விதண்டாவாதம் செய்றதுக்கு பதிலாக, நீங்க செஞ்சு முடிச்சு, "இத நான் செஞ்சிருக்கிறேன். பாருங்கன்னு" காமிங்க. எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தையா சொல்றதுக்கு பதிலா செயல் வடிவம் குடுங்க. செயல் வடிவம் குடுத்து, அதுல கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் காமிச்சுட்டாலே, ஓ! உங்களால பண்ண முடியுமான்றது அவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூடியூப் ஆரம்பிக்கும்போது, என் மனைவிக்கு தெரியாது. என் குழந்தைகளுக்கு தெரியாது. என் பையனுக்கு என்ன பண்றேன்னே தெரியாது. எப்ப அந்த 1 1/2 வருஷம் கழிச்சு நான் அந்த 1 வருஷம்க்குள்ள நான் ஜெயிச்சு, அந்த ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகி, அதுல கமெண்ட்ஸ் வர்றது, நெறைய பேர் கூப்பிடுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் இது என்னால செய்ய முடியும். என்னோட பேஷன் இதான். என் லைஃப் இதான் பண்ண போறேன். இதான் எனக்கு சர்வீஸ். இதுதான் ஏர்னிங்ஸ். இதுதான் எல்லாமே இதான் நான் பண்ண போறேன்றது அவங்களுக்கு புரிய வரத்துக்கே அந்த 1 இயர் ஆகுது. ஏன்னா, கூட இருக்கிறவங்களுக்கே புரியாது. நம்ம வார்த்தையா சொல்லிட்டு இருப்போம். நான் பிசினஸ் பண்ணிடுவேன். நான் இத படிச்சுடுவேன். ஃபாரின் போயிடுவேன். எனக்கு இது முடியும், அது முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் தவிர, செயல் வடிவம் காமிக்க மாட்டோம். நீங்க உங்க செயல் தான் உங்க எண்ணம் என்னன்னு காமிக்கும். உங்க எண்ணம் அப்போ உங்க ஜெயிப்பீங்கன்றது மித்தவங்களுக்கு புரிய வைக்கும். நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா, பரவாயில்லையே பண்ணிட்டானே! நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு நெறைய பேர் சொல்லலாம். காரணம் என்னன்னா, உங்கள பத்தி அபிப்பிராயம் அப்படிதான். பெத்தவங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அவங்கள குறை சொல்லணுன்றது கிடையாது. அவங்கள தப்பா நினைக்கல. ஏன்னா, அவங்க பார்த்த பார்வை அப்படி இருக்கும். உங்கட்ட பழகுனது அப்படி இருக்கும். நீங்க இருந்தது. உங்களுக்குள்ள உங்க ஸ்கில்ஸ் செட் உங்களுக்கு தான் தெரியும். உங்க பேஷன் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்னவா ஆகப் போறேன்றது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கும். எல்லார்ட்டயும் இதே ஸ்கில் செட் தான் எல்லார்ட்டயும் இருக்குன்றது தான் என்னோட சொல்லக்கூடிய விஷயங்கள். அததான் அந்த எண்ணத்த நம்ம பண்ணி, அத செயல் வடிவம் குடுத்து, நம்ம அத ப்ராசஸ் பண்ணோம்னா, சக்சஸ்ன்றது வரும்னு சொல்றேன். அது நீங்க படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க கோடி ரூபாய் வரணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் வார்த்தையில சொல்லக்கூடாது, செயல் வடிவம் கொடுங்க. நெகட்டிவான பீப்பிள்ஸ் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த சிஷ்யன் மோகன் மாதிரி அந்த மடத்த விட்டு ஓடணும்னு நினைக்காம, அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெயிக்கணும். ஓடணும்னு நினைச்சா வாழ்நாள் முழுதும் நீங்க ஓடுவீங்க. எல்லாரும் பார்த்தும் ஓடுவீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஓடுவீங்க. சில இடத்துல நம்ம தள்ளி நிக்கணும். ஆனா ஜெயிச்சு திருப்பி அதே இடத்துல வரணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க தோத்த இடத்துல தான் ஜெயிச்சு காமிக்கணும். இன்னொரு இடத்துல போயி நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு இடத்துல நீங்க ஜெயிச்சுட்டு கூட திருப்பி நான் ஜெயிச்சுட்டேன்னு காமிக்கலாம். ஆனா பெட்டர் எப்படி தெரியுமா? எங்க நம்ம தோத்தோம், எங்க நம்மள தப்பா சொன்னாங்களோ, எங்க நம்மள கேவலமா ஊத்துனாங்களோ, அதே இடத்துல இருந்து படிக்கணும். அதே இடத்துல இருந்து வேலை பார்க்கணும். அதே இடத்துல கல்யாணம். அதே இடத்தில் வாடகை வீட்ல பக்கத்துல சொந்த வீடு வாங்கணும். இந்த குறிக்கோள் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, இந்த எண்ணம் இது வர ப்ராசஸ் டைம் ஆகும். சில வருஷங்கள் ஆகும். எடுக்க தான் செய்யும். அதுக்கு பொறுமை வேணும். அதுக்கு உங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ணணும். உங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள ஏத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற சில விஷயம் தப்ப கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எனக்கு நாள் ஆக, ஆக ஏஜ் ஆகுதா என்னன்னு தெரியல. அந்த இதுல மைண்ட் என்ன தருதுன்னா, தப்புன்னா அக்செப்டட். தேவை இல்ல. அந்த கோவப்படாம, ஈகோ இல்லாம சில விஷயங்கள் நான் பண்றதுனால, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட்ஸ் அந்த லெவல், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து செகண்ட் லெவல், தேர்ட் இப்படி போறது கண்ணுக்கு எதிராவே தெரியுது. எனக்கு தெரியுது. இது உலகத்துக்கும், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும், என் சார்ந்தவங்களுக்கு அத்தனைக்கும் தெரியறதுக்கு சில காலம் ஆகும். ஆகும்போது, "நீ இப்படி ஆயிட்டியா ஸ்ரீராம்" அப்படின்னு அவங்க பேசுற காலம் பக்கத்துல இருக்கு. ஆனா சீக்கிரமா வரும். அதுக்கு நான் பொறுமையா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல ஏன்னா எனக்கும் பெயின் இருக்கு. எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு. என்னையும் கேவலமா பேசியிருக்காங்க. என்னையும் பல பேர் இன்னும் இதெல்லாம் தேவையில்லாம வேலையெல்லாம் வீடியோலாம் பண்ற அப்படின்றாங்க. அவங்களுக்கு புரியாது. நான் என்ன பண்றேன்? எத நோக்கி போறேன்? என்னோட கோல் பெருசு. அத இப்ப சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. அது வரம்போது அந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் தெரியும். அதுவரைக்கும் நம்ம யாருன்னு நம்மளுக்கு புரிய வைக்க அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க தேவையில்ல. நம்மளுக்கு தெரிஞ்சா போதும்.
நம்மளுக்கு என்ன பண்றோம் நமக்கு தெரியும். நம்ம என்ன வேலை முடிச்சுட்டு இருக்கிறோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எதை நோக்கி போறோம் நம்மளுக்கு தெரிஞ்சா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம கிட்ட வராது. ஏன்னா நமக்கு டைமே இருக்காது. நம்மளுக்கு அந்த டிசிப்ளினோட சில விஷயங்கள நம்ம மூவ்மெண்ட்ஸ் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேற எந்த சிந்தனையும் யாருக்கிட்டயும், எதுக்கிட்டயும் வரவே வராது. பெட்டர் நீங்க இந்த மாதிரி நெறைய பீப்பிள்ஸ் உங்கள சுத்தி பேசுவாங்க. உங்க வீட்ல இருக்கவங்க பேசுவாங்க. கோவப்படாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க யாருன்னு செயல் வடிவமா காமிச்சிட்டீங்கன்னா, அவங்களே உங்கள பாராட்டுற நிலைமைக்கு வரத்துக்கு வெகு நாட்கள்ல, சிறிய நாட்கள்ல வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணத்தில் பாசிட்டிவா சில விஷயங்கள செய்யுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழிய வைக்கிறதுக்கு. நெகட்டிவ் தாட்ஸ நெனச்சு நிக்காதீங்க. அடுத்தவங்க மூளைய உங்க மண்டையில வைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணத்த நோக்குனீங்கன்னா, நீங்களும் அந்த துறவி சொன்ன மாதிரியும் தனித்துவமான ஆளா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிங்க. உங்கள யோசிச்சீங்கன்னா எல்லாமே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைய பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4, 5 வீடியோ பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி லைக் எனக்கு ஜாஸ்தியா ஒரு 500 லைக் மேல வந்துச்சுன்னா, இது மாதிரி நெறைய கதைகளோட வீடியோஸ் சொல்ல நான் ரெடி. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.